இந்த வீடியோல பாத்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வீடு பாத்தீங்கன்னா வந்து சேலுக்கு வந்திருக்கு. நம்ம கோயம்புத்தூர் பக்கத்துலயே பாத்தீங்கன்னா பொள்ளாச்சி எவ்வளவு ஃபேமஸ்ன்றது உங்களுக்கு தெரியும். ஏன்னா பாத்தீங்கன்னா பொள்ளாச்சி வந்து அந்த ஸ்லாங்குக்காகவும் அந்த தென்னந்தோப்புக்காகவும் பாத்தீங்கன்னா வந்து இங்க குடியுருவாங்க. பொள்ளாச்சி மகாலிங்கம் காலேஜ்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 5 minutes டிஸ்டன்ஸ்ல உங்களுக்கான வீடு அதுவும் ரெடியா இருக்கு. இப்ப பாத்துட்டீங்க அப்படின்னா எல்லாருமே ரோட் ஃபேசிங்ல வீடு இருக்கணும்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க. இங்க பாத்தீங்க அப்படின்னா மெயின் ரோடு, சோ பஸ் அவைலபிளா இருக்கு. வந்துட்டு இருக்கிறத நீங்களே பார்க்கலாம். பில்லர் போட்டு தான் வந்து உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்க என்ட்ரன்ஸ்லேயே பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 3 ஆஃபர்ல கொடுக்குறாங்க. நீங்க பார்த்துட்டு உடனே புக் பண்றீங்க அப்படின்றப்ப ஃபர்னிச்சர், எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், வேல்யூபிள் ஐட்டம்ஸ் இது மூணும் பார்த்தீங்கன்னா வந்து நீங்க தாராளமா ஏதோ ஒன்று நீங்க எடுத்து 0 டவுன் பேமெண்ட்லேயே வந்து நீங்க இந்த வீட்டை வந்து வாங்கிக்கலாம். முன்பணம் தேவையில்லைன்றாங்க. நீங்க ஒரு ரெண்டல் ஹவுஸ்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். சோ அப்படி இருக்கும்போது இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சத்தியமா சொல்றேன், நீங்க எல்லாம் கெஸ் பண்ண கூட முடியாது. ஸோ அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க எவ்வளோ மந்த்ஸ் எக்ஸ்ட்ராவா, அதாவது இந்த வீடு வாங்குற வரைக்கும் அந்த பேங்க் லோன் ப்ராசஸிங்கான டைமிங் எடுத்துக்குதோ அதுக்கான ரெண்ட் அமௌண்ட்டை இவங்களே வந்து பே பண்றாங்க. அடுத்த ஒரு வீடு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே இருக்குங்க. இங்க பாருங்க, செமையா இருக்குல்ல. கார்லேயே செமையா ப்ரொமோஷனுக்கு வந்து பண்ணியிருக்காங்க. 2 வீட்டுக்குமே பார்த்தீங்கன்னா ஈபி லைனு, உங்களுக்கு வாட்டர் கனெக்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து இருக்குங்க. சைட் பார்த்தீங்கன்னா நம்ம பொள்ளாச்சியில் பார்த்தீங்கன்னா வந்து கஞ்சம்பட்டின்ற ஒரு ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வந்து லொக்கேட் ஆயிருக்குங்க. சைட்டை பார்த்துட்டீங்க அப்படின்னா இதுக்கு வந்து 8 வழி இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ வேற வேற ஊர்கள்ல இருந்து எல்லா வழியும் கனெக்ட் ஆகிற ஒரு பிளேஸ் இது அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ், வாட்டர் பைப்லைன் கனெக்ஷன் வந்துட்டு உங்களுக்கு ஒவ்வொரு சைட்டுக்கும் தனித்தனியா இந்த மாதிரி பைப்லைன் கனெக்ஷன். ஈபி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆல்ரெடி ஸ்ட்ரீட் லைட்ஸோட வந்துட்டு ஈபி ரெடியா இருக்கு. வாட்டர் டேங்க் இருக்கு. நல்ல அகலமான தார்ச்சாலை தான் இது வந்துட்டு. பாத்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ்க்கான பார்க் கொடுத்துருக்காங்க. ரோட் மேலேயே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பஸ்ஸஸும் நிறைய இந்த பக்கம் போயிட்டு வரது நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். நியர்பையா தான் பஸ் ஸ்டாப்பும் இருக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 1 BH வந்து ஜஸ்ட் உங்களுக்கு 25 lakhsக்கே வந்து கொடுக்குறாங்க. 2 BH பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் 29 lakhsக்கே கொடுக்குறாங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வீடு பார்த்தீங்கன்னா வந்து சேலுக்கு வந்திருக்குங்க. ஆனால் உங்களுக்கு பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வீடு வந்து நான் இதை காமிக்கிறேன். நம்ம கோயம்புத்தூர் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி எவ்வளோ ஃபேமஸ்ன்றது உங்களுக்கு தெரியும். ஏன்னா பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி வந்து அந்த ஸ்லாங்குக்காகவும் அந்த தென்னந்தோப்புக்காகவும் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே குடியுருவாங்க. கிளைமேட்டு நல்லா சில்லுன்னு இருக்கு. நம்ம கூட பார்த்தீங்கன்னா வந்து பிரீத்தி சிஸ்டர் இருக்காங்க. ஹாய் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? ஹாய் ப்ரோ, நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் சிஸ்டர். ஸோ வழக்கமாவே பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்மளோட சேனல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெஸ்ட் எங்க இருக்குன்னு சொல்லி தேடி தான் கொடுப்போம். ஸோ அந்த விதத்துல இன்னைக்கு பார்த்துட்டீங்க அப்படின்னா வீடு. ஸோ இப்போ எல்லாருமே வந்துட்டு லேண்ட் அப்படின்னு பார்க்கறத விட வீடு நமக்கு உடனடியாக கிடைச்சாதான் பெஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேடி போறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ உங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ஒரு பெரிய சொல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். உங்களோட நீண்ட நாள் கனவு இந்த வீடியோ மூலமா இன்னைக்கு வந்து நினைவாக போகுது அப்படின்னு கூட சொல்லலாம். கண்டிப்பா சிஸ்டர். சோ நிறைய சர்ப்ரைஸ் எல்லாம் இருக்கு இந்த வீடியோல. கண்டிப்பா. சோ அதுவும் பாத்தீங்க அப்படின்னா பொள்ளாச்சி நீங்க சொன்ன மாதிரியே நல்ல டெவலப்மெண்ட். சரியா? இப்போ இங்க வந்துட்டு ஒரு லேண்ட் வாங்குறதோ ஒரு வீடு வாங்குறதோ அவ்வளோ ஈஸி கிடையாது. மேக்சிமம் வந்துட்டு ஏக்கர் கணக்கா வாங்கி சேவிங்ஸ் பண்ணி வச்சிருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க நம்ம பொள்ளாச்சியில. ஸோ அப்படி இருக்கும்போது பொள்ளாச்சி மகாலிங்கம் காலேஜ்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 5 minutes டிஸ்டன்ஸ்ல உங்களுக்கான வீடு அதுவும் ரெடியா இருக்கு. நீங்க நாளைக்கே கூட குடி வரலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது அப்படின்னா எந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். அதுவும் இந்த மாதிரியான பிரம்மாண்டமான ஒரு வீடு. ஸோ இந்த ஒரு வீடு மட்டும் கிடையாதுங்க, கிட்டத்தட்ட 10 வீடு இதே அளவு டிஸ்டன்ஸோட தான், அதாவது ஜஸ்ட் 5 minutes ரேடியஸ்ல தான் உங்களுக்கு வந்துட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த வீட்டோட இன்டீரியர்ஸ் எப்படி இருக்கு அண்ட் லொகேஷன்ஸ் எப்படி இருக்கு அண்ட் முக்கியமா எவ்வளோ ஆஃபர்ஸ் உங்களுக்காக கொடுக்குறாங்க, என்னென்ன பெஸ்டான விஷயங்கள் இன்னைக்கு நம்மளோட வீடியோல இருக்கு அப்படின்றத கண்டினியூ பண்ணி பாருங்க, உங்களுக்கே தெரியும். இப்ப பாத்துட்டீங்க அப்படின்னா எல்லாருமே ரோட் ஃபேசிங்ல வீடு இருக்கணும்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க. இங்க பாத்தீங்க அப்படின்னா மெயின் ரோடு, சோ பஸ் அவைலபிளா இருக்கு. வந்துட்டு இருக்கிறத நீங்களே பார்க்கலாம். சோ இங்க தாங்க நம்மளோட வீடு இருக்கு. பொள்ளாச்சில இருந்து ஜஸ்ட் 5 minutes டிஸ்டன்ஸ்ல தான் நம்மளோட இந்த பியூட்டிஃபுல்லான வீடு இருக்கு. லொகேஷன் அமைஞ்சிருக்கு, வீடும் அமைஞ்சிருக்குங்க. கார்னர் பிளாட்டாவே இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபியூச்சரில் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இந்த சைடு ஒரு ஷாப் மாதிரி கூட வந்து நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ரோடு பேஸ்லேயே வந்து இருக்கிறதுனால ஒரு சூப்பரான வீடாக இருக்குங்க. வீட்டை உள்ளே போய் பார்த்துடலாம். சிஸ்டர் நல்லா சூப்பரான ஒரு எலிவேஷன்ல செம்மையா வந்து நீங்க சொன்ன மாதிரி ப்ரோ நிறைய பேர் வந்துட்டு இந்த மாதிரி கார்னர்ல நமக்கு கிடைச்சா ரொம்ப பெஸ்டா இருக்கும். 2 in 1 நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம பிசினஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் தேடிட்டு இருப்பீங்க. ஸோ உங்களோட லக்கி டைமிங் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியாவே ஒரு வீடு வந்துட்டு உங்களுக்காகவே ரெடியா இருக்கு. கார் பார்க்கிங் பாத்துட்டீங்க அப்படின்னா அதுவே வந்துட்டு ரொம்ப
நல்ல தாராளமா Spacious-ஆ ஏத்தி சூப்பரா இருக்கு. நிப்பாட்டிக்கலாம். ஆமா ஆமா நீங்க வந்து ஒரு ஆல்டோ சைஸ் கார் வச்சிருக்கீங்க அப்படின்றப்போ தாராளமா மேல ஏத்தி நிப்பாட்டிக்கலாங்க. சோ இந்த வீட்டுக்கான பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு. அதை நான் ஸ்டார்டிங்ல சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு அந்த ஆர்வம் வந்து ரொம்ப அதிகமா இருக்குது. சோ அதே இன்ட்ரெஸ்ட் எனக்கு இருக்கு. இருந்தாலும் நம்ம வீட்டை காட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம சொல்லிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் அப்போ வந்து பிரீத்தி சிஸ்டரே வந்து உங்களுக்கு சொல்லிடுவாங்க. சரிங்களா? சோ அப்படியே உள்ள போய் பார்த்தா இது வந்து 2 BH வீடுங்க. மேக்ஸிமம் வந்து இந்த வீடியோல எல்லாமே 2 BH வீடு தான் வந்து நீங்க வந்து பார்க்க போறீங்க. சோ என்ட்ரன்ஸே பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சூப்பரான வந்து உங்களுக்கு காம்பவுண்ட் கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட்ல வந்து லைட் இருக்குது. அதே மாதிரி வந்து உங்களுக்கு பாத்துட்டீங்க அப்படினா கேட்ல இருந்து சோ நீங்க பிரதர் சொன்ன மாதிரி கார் உள்ள வர மாதிரியான அந்த ரேம்ப்ல இருந்து எல்லாமே வந்துட்டு ஸ்பேஷியஸா சூப்பரா வந்து உங்களுக்காக பண்ணிருக்காங்க. சோ வாட்டருக்கு பாத்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து பைப் கொடுத்திருக்காங்க. சோ போர் வாட்டரும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பஞ்சாயத்து தண்ணியும் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கனெக்ஷன் இருக்கிறதுனால வந்து பஞ்சாயத்து தண்ணியும் வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. சோ நல்ல டீசென்ட்டா பாத்தீங்கன்னா வந்து ரெடி பண்ணிருக்காங்க. ரொம்ப பாத்தீங்கன்னா ஆக்வர்டா இல்லாம கலர்லாம் பாத்தீங்கன்னா வந்து பெயிண்டிங் எல்லாம் எலிவேஷன்ல சூப்பரா கொடுத்திருக்காங்க. இந்த சைடு ஃபுல்லா உங்களுக்கு வந்து டைல்ஸ் பாத்தீங்கன்னா மேல வரைக்கும் வந்து உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. சோ பார்க்கும்போதே நல்லா அட்ராக்டிவா இருக்குது. உள்ள போயிடலாங்களா? கண்டிப்பா ப்ரோ கண்டிப்பா. உங்களுக்கு டோர் வந்து கொடுத்திருக்காங்க. நல்ல தேக்கு மரத்திலே கொடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். சோ கண்டிப்பா ஒரு வீடு அப்படினு பாக்கும்போது நம்ம என்டர் ஆகும்போது ஃபர்ஸ்ட் பார்க்க கூடியது இந்த டோர். சோ இது நல்ல குவாலிட்டியா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். பட் எந்த அளவுக்கு வந்துட்டு சூப்பரா வந்து டிசைன் இந்த சைடுமே வந்து உங்களுக்கு கிளாஸ் கொடுத்து நல்ல பெரிய டோராவே இருக்குது பாக்குறதுக்கு. சோ நம்ம உள்ள இருந்தே வந்துட்டு வெளியே யாராவது வந்திருக்காங்களா யார் வந்திருக்காங்கன்றதை நீங்க இங்க இருந்தே நீங்க வந்து வாட்ச் பண்ணிக்க முடியும். சோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து விண்டோஸ்லாம் கொடுத்திருக்காங்க. ஓகே சிஸ்டர் என்னங்க ஃபர்னிச்சரோட வந்து சேர்த்து கொடுத்துறாங்க. ஆமாங்க ஆமா அதுதான் வந்துட்டு மிகப்பெரிய சர்ப்ரைஸும் இருக்கு. சோ இதோட பெரிய சஸ்பென்ஸே வந்துட்டு நம்ம வீடியோவோட லாஸ்ட்ல கிடையாது, நாங்க மிடில்ல சொல்லிடுறோம். சோ ஆனா வந்து உள்ள என்ட்ரி ஆகும்போது ஹால் பார்த்துட்டு இருக்கீங்க. இங்கதான் வந்து உங்களுக்கு பெரிய டிவி யூனிட் வந்து கொடுத்துருக்காங்க. பிளஸ் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நல்ல வந்து சூப்பரான ஸ்டோரேஜுக்கு வந்து உங்களுக்கு டோர்ஸ் எல்லாம் வந்து கொடுத்து செட்டப் பண்ணியிருக்காங்க. நீட்டாக இருக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் எப்படி இந்த சைடு வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பாருங்க அப்படியே வந்து உங்களுக்கு டைனிங்க்கு ஒரு சூப்பரான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் வந்து டைனிங்க்கு வந்து ஹாலுக்கு எடுத்துகிட்டு போகணுன்ற அவசியமே கிடையாது. ஸோ டைனிங் வந்து நீங்கள் இங்கே வந்து வச்சுக்கலாம். இப்போ நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு விஷயம் இல்லையா, கிச்சனுக்கு பக்கத்துலேயே நமக்கு டைனிங் டேபிள் இருந்ததுன்னா ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருக்கவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும், பெண்கள் எல்லாருக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும், அண்ட் ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கும் வந்துட்டு ரொம்ப கம்ஃபர்ட்டாக ஓப்பன் கிச்சனாக இருக்குது பார்த்தீங்களா. அதுதான் இப்போ நல்லா ட்ரெண்டிங்காக இருக்குது. குக் பண்ணி அப்படியே நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஆமாம் நல்லா வந்து லைட் எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. நம்ம எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி பொண்ணை ரெடி பண்ணி வச்சுட்டாங்க, தாலி கட்டினா போதுன்ற மாதிரி வீட்டை பக்காவாக ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. நீங்கள் வந்து குடி வந்தால் மட்டும் போதும். ஸோ மாடுலர் கிச்சன் டைப்பில் வந்துட்டு உங்களுக்கு இது எல்லாமே வந்து சிம்னி கொடுத்துருக்காங்க பாருங்க. கொடுத்துருக்காங்க. ஸோ இது சிம்னியே பார்த்தீங்கன்னா எப்படியும் 60-70,000 வரும். அதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த வீடு வாங்குறவங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்துடும். இன்னும் நிறைய இருக்குது நான் சொல்கிறேன். ஸோ மேலேயும் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய கபோர்ட்ஸ் மாதிரி ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எக்ஸ்ட்ராவாக இருக்க ஐட்டம்ஸ்லாம் வெளியே மேலே தூக்கி போடணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், பட் ரொம்ப அசிங்கமாக வெளியே தெரியுமே ரிலேட்டிவ்ஸ்லாம் வரும்போது அப்படின்னு நீங்களாம் ஃபீல் பண்ணுவீங்க நிறைய பேர். பட் இங்கே போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு க்ளோஸ்டாகவே தான் இருக்கும். ஸோ எதுவுமே தெரியாது, சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதுக்கு ப்ரோ கொடுத்துருக்காங்க? ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாத் இதெல்லாம் வந்து வச்சுக்கலாம். இல்லை அப்படின்றப்போ வந்து உங்களுக்கு தேவையான இப்போ கிச்சனில் வைக்கக்கூடிய ஆர்கனைஸ் ஐட்டம்ஸ் கூட வந்து இங்கே வந்து வச்சுக்கலாம். ஸ்டோர் ரூம் மாதிரி நம்ம இங்கே எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு நம்ம இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம. ஸோ நல்லா நீட்டாக இருக்குதுங்க. ஆமா இந்த வீட்டுக்கு நீங்க குடி வரதா இருந்தா நம்ம வெறும் அந்த பாத்திரம் மட்டும் எடுத்துட்டு வந்தா போதும் போல, மற்ற திங்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே ஸோ இது வந்து ஒரு பெட்ரூம். ஸோ இங்கே மேலே அப்படியே மேலே பாருங்களேன் சூப்பராக இருக்குங்க. நல்லா வந்து ஒரு எப்படி சொல்லுவாங்க பால் சீலிங்லாம் பண்ணி இப்போ என்ன ட்ரெண்டிங்காக வந்து வீடு கட்டினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து பக்காவாக வந்து பண்ணியிருக்காங்க. கலர் காம்பினேஷன்ல இருந்து டிசைன்ஸ்ல இருந்து அந்த மாதிரி சூஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. இல்லை நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே உடனே வீடு இருக்கா ப்ரோ சொல்லுங்க ப்ரோ நான் குடி வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி தான் கேட்குறாங்க. அதனால உங்களுக்காக தேடி ரெடி டு மூவ் வீடாக வந்து நம்ம போட்டுட்டு இருக்கோம். இன்னும் சர்ப்ரைஸ்லாம் இருக்குது, இடமும் வந்து உங்களுக்கு இருக்குது, அதை நான் இந்த வீடியோவில் காமிக்கிறேன். மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாதிரி இன்டீரியர் செட்டப்லாம் வந்து பக்காவாக பண்ணியிருக்காங்க. இது மாஸ்டர் பெட்ரூம் நினைக்கிறேன், நல்லா பெரிய சைஸாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் இருக்குது. இங்க பாருங்களேன். ஸோ வெஸ்டர்ன் டைலட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. டைல்ஸ் உங்களுக்கு மேலே வரைக்கும் இருக்கு, ஷவர் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன தேவையோ அதை வந்து பக்காவாக வந்து பண்ணியிருக்காங்க. கிளாசிக்காக வந்து ரெடி பண்ணியிருக்காங்க வீட்டை. அப்படி இல்லை வெளிச்சமாகவும் இருக்கு வீடு, நல்லா அந்த லைட் கலர் கொடுத்துருக்கனால உங்களுக்கு 2 விண்டோ இருக்கிறதுக்கு லைட்டு கூட எனக்கு தெரிஞ்சு போடாமல் இருந்தாலும் வெளிச்சமாக இருக்கும். ஸோ பக்கத்தில் இன்னொரு பெட்ரூம் இருக்கு, வாங்க உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஞ்சு விண்டோ மாதிரியே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்களேன்.
ஸோ இது வந்து நான் நிற்கிறேன் அப்படின்னா நல்லா ஹைட்டாக இருக்குது, ஃப்ரெஞ்ச் விண்டோ மாதிரியே இருக்குது. ஸோ மேலே கீழே 2 சைடுமே வந்து உங்களுக்கு விண்டோ ஓப்பன் பண்ணிக்கலாம், நல்லா இருக்குது இது பார்க்குறதுக்கு. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த சைடு இப்போ நீங்கள் வீட்டில் என்ட்ரி ஆனோனையும் நேராக பார்த்தோன்னே ஒரு பெட்ரூம் இருக்குது. இதுவுமே மாஸ்டர் பெட்ரூம் சைஸில் தாங்க இருக்குது, சின்னதாக கூட இல்லை, பெருசாக தான் இருக்குது. சைஸ்ல தான் உங்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க and சேம் டிசைன். மேலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பால் சீலிங்ல சின்ன மாற்றங்கள் இருக்குது, அது ஒரு டிசைன் இது ஒரு டிசைன். ஸோ இது வந்து நீங்கள் அடல்ட்டுக்கு வச்சுக்கிட்டு அங்கே வந்து கிட்ஸுக்கு கொடுக்கலாம், இல்லை ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கீங்கன்னா ஒரு ஆளுக்கு ஒரு பெட்ரூம் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ அப்படியே இந்த சைடு திரும்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாய்லெட் இருக்குது இதுலேயுமே. இதுவும் வெஸ்டர்ன் டைலர் தான் சிஸ்டர், பாருங்க அது நீட்டாக கொடுத்துருக்காங்க. டைல்ஸ் வந்துட்டு லாஸ்ட் வரைக்கும் பண்ணியிருக்காங்க, நல்லா நீட்டாக இருக்குதுங்க. வீடு வந்து பக்காவாக பண்ணியிருக்காங்க. மெயினாக எனக்கு இந்த கலர் வந்து பிடிச்சிருக்கு, ரொம்ப டார்க் கலர் கொடுத்து ஒரு லோக்கலாக ஃபீல் ஆகாமல் நல்லா நீட்டாக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நான் அதான் சொன்னேன், இந்த ஷாப் வைக்கிற மாதிரி இதுக்கெல்லாம் ஐடியா சொன்னீங்கல்ல, என்னன்னா இந்த செவரு இருக்குல்ல இதை மட்டும் நீங்கள் வந்து அப்படியே வந்து ஷட்டரை மாற்றிட்டீங்கன்னா இது ஒரு ஷாப் மாதிரி ரன் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த சைடு வந்து உங்களுக்கு ரோடு இருக்குது, ஃபியூச்சரில் வேணும் அப்படின்னா நீங்கள் அப்படி யூஸ் பண்ணிக்கலான்றதுக்காக ஒரு ஆப்ஷனை வந்து நான் சொன்னேன் நான். ஆமாம் கொடுத்துட்டோம் உங்களுக்கு. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இப்போ வெளியே போகலாம். வீடு பார்த்தீங்கன்னா வந்து பக்காவாக பில்லர் போட்டு தான் வந்து உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க, நீங்கள் என்ட்ரன்ஸ்லேயே பார்க்கலாம் சரிங்களா. பில்லர் போட்டு சூப்பராக வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ அப்படியே வந்து ஆஃபரை பார்த்துடலாம் வாங்க. சைட்லேயே பார்த்தீங்கன்னா வந்து இந்த சைடு வரும்போது உங்களுக்கு வெளியில் அவுட்டரில் ஒரு டாய்லெட் கொடுத்துருக்காங்க, மேலே அப்படியே ஸ்டேர்கேஸில் மேலே போகலாம் வாங்க. ஸோ கண்டிப்பாக அதாவது எல்லாருமே வந்து நம்ம ஒரு வீடு வாங்குறோம் இல்லை அங்கே ஏதாவது ஒரு வீடு ரெண்டலுக்கு சேஞ்ச் பண்ணுறோம் அப்படிங்கும்போது பக்கத்தில் வீடுகள் இருக்கா, பக்கத்தில் மக்கள் இருப்பாங்களா அப்படின்ற ஒரு ஃபியர் கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்கும். வீடுகள் வந்து நிறைய இருக்குது. மெயினாக நம்ம வீட்டுக்கு பின்னாடியே சூப்பர் மார்க்கெட் இருக்குங்க. இந்த இடத்துல நீங்கள் பார்க்குறீங்க சூப்பர் மார்க்கெட் பேக் சைட்லேயே இருக்குது. வாங்க மாடிக்கு போனால் இந்த இடம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். மேலே வந்தாச்சு. பொள்ளாச்சி அப்படிங்கும்போது மேக்ஸிமம் தோப்பா தான் இருக்கும்னு எல்லாரும் யோசிப்பீங்க, பட் இங்கே சுற்றிலும் உங்களுக்கு வீடுகளாக தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இல்லை அப்படி இருந்து நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியுது பாருங்களேன், அதெல்லாம் தென்னந்தோப்பு, கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் தென்னந்தோப்புகளும் உங்களுக்கு வந்து இருக்குதுங்க. இந்த சைடு ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து வீடுங்க இருக்குது. ஸோ இந்த சைட்லேயே வந்து இன்னொரு வீடும் வந்து சேலுக்கு இருக்குது. நான் அந்த வீடு வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து அந்த ஆஃபரை உங்கள் பொண்ணான வாயால் நீங்கள் வந்து சொல்லிடுங்க. கண்டிப்பாக அதாவது நம்ம பிரதர்னால அந்த விஷயத்த வந்து உங்ககிட்ட சொல்லாமல் இருக்கவே முடியல, ஏன்னா அந்த அளவுக்கு அமேசிங்கான ஒரு ஆஃபர் அது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃபர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபர் கிடையாதுங்க, நிறைய ஆஃபர் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ஆஃபர் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த வீடு பிடிச்சிருச்சு, நீங்கள் உடனடியாக வந்து புக் பண்ணுறீங்க, வந்து பார்த்துட்டு புக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், ஸோ வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, ஏசி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருள் உங்களுக்கு வந்து கிஃப்டாக கொடுப்பாங்க. ஓகே. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஃபர்னிச்சர் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் சோஃபா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டு, இன்னும் நிறைய ஐட்டம் இருக்குது அந்த ஃபர்னிச்சரில். அதில் ஏதாவது வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ், ஒன்றா நீங்கள் வந்து எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ் வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். புதுசாக அந்த மூணாவது ஒரு விஷயம் சொன்னாங்களே அது சொல்லுங்க. அது வந்துட்டு வேல்யூ ஆடட் ஆஃபர். ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மேபி உங்களுக்கு சோலார் லைட் வேணும், இல்லை சிசிடிவி வேணும் உங்கள் வீட்டுக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா யூபிஎஸ் வேணும். ஸோ இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸ் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு அவங்க பண்ணி கொடுக்க போறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா 3 ஆஃபர்லாம் கொடுக்குறாங்க. நீங்க பார்த்துட்டு உடனே புக் பண்றீங்க அப்படின்றப்ப ஃபர்னிச்சர், எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், வேல்யூபிள் ஐட்டம்ஸ், இது 3ம் பாத்தீங்கன்னா வந்து நீங்க தாராளமா ஏதோ ஒன்று நீங்க எடுத்துக்கலாங்க. ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து இங்க 0 டவுன் பேமெண்ட்லேயே வந்து நீங்க இந்த வீட்டை வந்து வாங்கிக்கலாம், முன்பணம் தேவையில்லைன்றாங்க சரிங்களா. இதுதான் வந்துட்டு இருக்கிறதுலேயே ரொம்ப பெரிய ஆஃபர் அப்படின்னு சொல்ல போனா. ஏன்னா எல்லாருமே வீடு வாங்கணும்னா இப்ப ரெடியா நம்ம கொஞ்சமாவது சேவிங்ஸ் வச்சிருக்கணுமே, பட் நம்ம கிட்ட இல்லையேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. பட் இங்க நீங்க கவலையே பட வேண்டாம், உங்களுக்கு வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் 100% லோன். எல்லாருமே 80%, 90 அப்படிதான் சொல்லுவாங்க, பட் 100% லோனோட உங்களுக்கு வந்துட்டு இங்க வீடு ரெடியா இருக்கு. கண்டிப்பாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் இருக்கு, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். சோ இப்போ இந்த வீடை வந்துட்டு நீங்க சூஸ் பண்ணிட்டீங்க, இருந்தாலும் இந்த பேங்க் லோன் ப்ராசஸிங்க்குலாம் வந்துட்டு ஒரு 1 month 2 months வரைக்கும் ஒரு டைமிங் இருக்கும் இல்லையா. சோ அந்த டைமிங்க்கு வந்துட்டு நீங்க ஒரு ரெண்டல் ஹவுஸ்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். சோ அப்படி இருக்கும்போது இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சத்தியமா சொல்றேன் நீங்களாம் கெஸ் பண்ண கூட முடியாது. ஸோ அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க எவ்வளோ மந்த்ஸ் எக்ஸ்ட்ராவா, அதாவது இந்த வீடு வாங்குற வரைக்கும் அந்த பேங்க் லோன் ப்ராசஸிங்கான டைமிங் எடுத்துக்குதோ அதுக்கான ரெண்ட் அமௌண்ட்டை இவங்களே வந்து பே பண்றாங்க. 1 month 2 month 3 month இல்ல வந்து 6 month, அது வந்து நீங்க என்ன டைம் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி பாத்தீங்கன்னா வந்து இவங்க அந்த வீட்டுக்கான வாடகையை பாத்தீங்கன்னா இவங்க கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த விஷயம் எனக்கு ரொம்ப புதுசா இருந்துச்சு, கண்டிப்பா ரொம்ப சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க சொல்லலாம். ஸோ பக்கத்துலேயே இன்னொரு வீடு இருக்கு, அதையும் உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன். இது இல்லாம இன்னும் வந்து உங்களுக்கு
7-8 வீடுகள் வந்து இருக்கு. இந்த வீடியோ லென்த் ஆயின்றனால நம்ம அடுத்த வீடியோ லேண்டும் இருக்கு, இன்னும் நிறைய ஆஃபர்ஸும் இருக்கு லேண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும். கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அடுத்த ஒரு வீடு பாத்தீங்கன்னா வந்து இங்கே இருக்குங்க. இங்க பாருங்க செமையா இருக்குல்ல, கார்லயே செமையா ப்ரொமோஷனுக்கு வந்து பண்ணியிருக்காங்க. உண்மையிலே பார்த்தீங்கன்னா செம்ம யூனிக்காக பண்ணுறாங்க. இவங்களுடைய ப்ரொமோஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த வீடு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த வீடை விட ஒரு 1/4 சென்ட் வந்து எக்ஸ்ட்ரா வரும். அது 3.25 சென்ட், இது 3.5 சென்ட் அளவு கூடிய பெரிய வீடு தாங்க இது. ஹாலு நல்ல பெரிய சைஸாக இருக்கும். ஸோ உங்களுக்காக இருக்கக்கூடிய 10 வீடுகளில் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். ஸ்பேஷியஸான ஒரு வீடு, அதை விட இது நல்ல ஸ்பேஷியஸான ஒரு வீடு. 2 கேட் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து இங்கே 2 கேட் இருக்கு. ஆமாம், தனியாக வந்து பைக்கு இல்லை நம்ம வந்து போயிட்டு வரோம் அப்படின்னா தனியாக சின்ன கேட் மட்டும் ஓப்பன் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இதில் கார் நிப்பாட்டணும் அப்படின்றப்போ ஓரளவுக்கு நீங்கள் இனோவா சைஸே வந்து நீங்கள் ஏற்றி நிப்பாட்டிக்கலாம். இதுவுமே உங்களுக்கு ஓரளவுக்கு ரோடு பேஸ் தாங்க. நம்மளுக்கு முன்னாடி ஒரு வீடு மட்டும்தான் இருக்குது. அப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு இருக்கும், ஒரு வீடு மட்டும்தான் இருக்குது. ஸோ அடுத்த வீடே நம்ம வீடு தாங்க இருக்குது. ஸோ வெளியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேர் கேஸ் இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதேமாரி வந்து இந்த சைடு வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இது இப்போ வாஷிங் மிஷினு அந்த மாதிரி வந்து எதாவது யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவுட்ரு டாய்லெட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பைப் லைன் கனெக்ஷன்ஸும் இங்கே வந்துட்டு அவைலபிளாக இருக்கு. உள்ளே கொடுத்துருக்காங்க. 2 வீட்டுக்குமே பார்த்தீங்கன்னா ஈபி லைனு உங்களுக்கு வாட்டர் கனெக்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து இருக்குங்க. ஸோ அப்படி உள்ளே போகலாங்களா? போகும்போது பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பெரிய டோர் கொடுத்துருக்காங்க அந்த வீட்டில் பார்த்த மாதிரி. ஹாலும் பார்த்துட்டீங்க அப்படின்னா நல்ல பெரிய ஹாலாக தான் இருக்குது, நல்ல தாராளமாக இருக்குது. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா நல்ல தாராளமான ஹாலு. டிவி யூனிட் வந்துட்டு இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து கொடுத்துட்டாங்க, வால்லேயே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாங்க. ஆனால் வந்து உங்களுக்கு இந்த வீட்டுக்கும் அந்த ஆஃபர் இருக்குது. உங்களுக்கு சோஃபா, காட்டோ அந்த மாதிரி வந்து ஃபர்னிச்சர் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் அந்த மாதிரி எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். இல்லை வேல்யூபிள் ஐட்டம் யூபிஎஸ், சோலார் அந்த மாதிரி சிசிடிவி கேமரா அந்த மாதிரி வேணாலும் இந்த வீட்டுக்கும் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. அதேமாரி உடனே புக் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த ஆஃபர் வந்து வருங்க. நீங்கள் பார்த்துட்டு அப்புறம் வர்றோம் அந்த மாதிரி சொன்னால் கண்டிப்பாக கிடைக்குமான்னு தெரியல. கண்டிப்பாக அதுவும் இல்லாமல் 100% பேங்க் லோன், அது வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இன்னொரு விஷயம், ரியல் எஸ்டேட் துறையிலே யாருமே பண்ணாத பெஸ்ட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த வீட்டை புக் பண்ணிட்டீங்க, ஸோ 1 lakh கொடுத்து புக் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு அந்த பேங்க் லோன் டைமிங் மட்டும் ப்ராசஸிங் டைமிங்கான வாடகை, நீங்கள் இருக்கக்கூடிய வீட்டோட வாடகையும் இவங்களே வந்து பே பண்ணுவாங்க. ஆல்ரெடி சொல்லியிருப்போம். சேம் இந்த வீட்டுக்கு அது பொருந்துங்க. நீங்கள் இவங்ககிட்ட எந்த வீடை பார்த்தீங்கன்னாலும் அது வந்து உங்களுக்கு பொருந்தும். ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டைனிங்க்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கிச்சன் இந்த சைடு இருக்குது. ஸோ கிச்சனில் பார்த்தீங்கன்னா மேலே வரைக்கும் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், கிச்சனுக்கு மேலே வரைக்கும் டைல்ஸ் வந்து இப்போ தான் நான் பார்க்குறேன் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. நல்லா இதுவுமே நல்லா ஸ்பேசியஸான ஒரு இடமா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வாட்டர் கனெக்ஷன்லாம் வந்து இங்கே ரெடியாக இருக்குது. கலரும் வந்து இது ரொம்ப லைட் கலர், ஒரு லைட் லெமன் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. நீட்டாக இருக்குங்க. ஸோ இந்த சைடு வந்து உங்களுக்கு பூஜாவுக்கு வந்து ஒரு தனி செக்ஷன் கொடுத்துருக்காங்க, வந்துட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க வித் டோரோட வந்துட்டு. கண்டிப்பாங்க. ஸோ மாஸ்டர் பெட்ரூம் இங்கே பாருங்கள், நல்லா தாராளமாக இருக்குது. 2 விண்டோ வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல வெளிச்சமாகவும் இருக்குதுங்க. ஸோ அப்படியே வந்து இந்த சைடு உங்களுக்கு டாய்லெட் அவைலபிள் இருக்குது. வெஸ்டர்ன் டாய்லெட்டு தான். ஸோ ஷவர் வந்து உங்களுக்கு 2 டாய்லெட்லையும் கொடுத்துருவாங்க. அடுத்து ஒரு பெட்ரூம் இருக்குது. ஸோ அந்த பெட்ரூம் அப்படியே பார்த்துடலாம் வாங்க. ஸோ ஹால் ஆனால் நல்லா தாராளமாக இருக்குங்க. நீங்கள் வந்து நல்லா சோஃபா ஃபர்னிச்சர்ஸுக்கெல்லாம் போடுறதுக்கு நல்லா வந்து பெரிய ஹாலாகவே இருக்குது. ஸோ இது வந்து அடிஷ்னல் பெட்ரூம்ங்க இது. ஸோ இந்த இதில் வந்து உங்களுக்கு குட்டீஸ் இல்லாட்டினா வீட்டில் கெஸ்ட் வர்றாங்க அப்படின்னா இங்கே வந்து அவங்கள ஸ்டே பண்ணலாம். ஸோ இந்த பெட்ரூமில் வந்துட்டு இன்னொரு ஸ்பேஸ், அதாவது ட்ரெஸ் சேஞ்சிங்லாம் நீங்கள் பண்ணணும், இல்லை உள்ளே வாஷிங் மிஷின் வச்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான ஸ்பேஸ் வந்துட்டு இங்கே வெளியே இருக்குது. வெஸ்டர்ன் டாய்லெட் இங்கேயுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஷவரும் உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க. ஸோ இந்த வீடும் பார்த்திங்கன்னா வந்து நல்ல தாராளமாக சூப்பராக வந்து இருக்குது. உடனே குடி வரலாம். நீங்கள் பார்த்த 2 வீடுமே உடனே குடி வரலாம். இன்னும் 8 வீடு இருக்குது. நம்ம வீடு பெருசாயிரும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு பிளாட் வந்து நம்ம காமிக்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு லேண்டாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா லேண்டாக வாங்கிக்கலாம். அங்கேயே எனக்கு வந்து வீடு கன்செஷன் பண்ணி தாங்க, பட்ஜெட்டில் வேணும் அப்படின்னாலும் அதுவும் வந்து உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. அங்கே போய் பார்க்கலாம். இந்த வீட்டோட காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஜஸ்ட் 55 lakhs பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்த வீடு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 60 lakhs வந்து கொடுத்துட்றாங்க. ரெடியாக நம்ம வந்து கட்டி வச்சிருக்க வீட்டில் மேபி உங்களோட கனவுக்கு ஏற்ற மாதிரி சில மாடிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு தேவைப்படலாம். ஸோ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான பிளேஸ் தான் நம்ம அடுத்து போய் பார்க்க போகிறோம். கண்டிப்பாங்க, வாங்க போய் பார்க்கலாம். வீட்டுக்கு வந்து வந்தாச்சுங்க. சூப்பராக இருக்குது சைட்டு. சிஸ்டர் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கோட்டீஸ்வரன் நகர். ஆல்ரெடி ஆமாம், கோடீஸ்வரனா? ஆமாம்,
அப்ப வரவங்களுக்கு கோடீஸ்வரன் ஆகிறீங்க. கண்டிப்பா. அதாவது ஆல்ரெடி நம்மளோட தமிழ் vlogersல நீங்க வந்து பார்த்திருப்பீங்க. சோ இவங்களோட லேண்ட் கிட்டத்தட்ட இங்க வந்துட்டு லேண்ட் நம்ம அப்ப சொன்னதே வந்து 15% தான் இருக்குன்னு சொன்னோம். இப்ப வெறும் 10% தாங்க இருக்கு. ஓகே. சோ மேக்ஸிமம் லேண்ட் கிட்டத்தட்ட வந்து ஒரு 6.5 ஏக்கர்ல பாத்தீங்கன்னா 128 பிளாட்டுங்க. அதுல வந்து உங்களுக்கு லாஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு 100 பிளாட் கிட்ட வந்து சோல்ட் அவுட் ஆயிருந்துச்சு. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு 20 பிளாட் தான் இருக்கு. சரிங்களா? சீக்கிரமா வந்து இதுவுமே நீங்க ஆக்குபை பண்ணிக்கங்க. ஸோ இங்க வந்து உங்களுக்கு 1 BH 2 BH வீடுமே வந்து உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க. 1.5 சென்ட்ல இருந்து உங்களுக்கு ஒரு 5 சென்ட் பிளாட் வேணாலும் இங்க அவைலபிள் இருக்குங்க. அதே மாதிரி ரோடு பேஸ்லயே இந்த சைட் வந்து இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா இது வந்து பஸ் போகக்கூடிய மெயின் ரோடு. அந்த மெயின் ரோடு மேலேயே பாத்தீங்கன்னா நம்மளோட சைட் இருக்கு. சைட்டோட வாசல்ல உங்களுக்கு பஸ்ஸுமே வந்து உங்களுக்கு நிற்கும். ஸோ இந்த சைட் பாத்தீங்கன்னா நம்ம பொள்ளாச்சியில பாத்தீங்கன்னா வந்து கஞ்சம்பட்டின்ற ஒரு ஏரியால பாத்தீங்கன்னா வந்து லொக்கேட் ஆயிருக்குங்க. ஸோ பேக் சைட்லயே பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பொள்ளாச்சி டு உடுமலைப்பேட்டை பழனியூர் போகக்கூடிய மெயின் பைபாஸ் பாத்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு இருக்குங்க. ஈஸியா வந்து நீங்க ரீச் ஆயிரலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து இந்த பிளாட்ல எல்லாமே டெவலப் பண்ணியும் வச்சிருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளோட சைட்டை பார்த்துட்டீங்க அப்படின்னா இதுக்கு வந்து 8 வழி இருக்குன்னு சொல்றாங்க. சோ வேற வேற ஊர்கள்ல இருந்து எல்லா வழியும் கனெக்ட் ஆகுற ஒரு பிளேஸ் இது அப்படின்னு சொல்லலாம். சோ சைட்டுக்குள்ள வந்துட்டு நமக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா வாட்டர். சோ வாட்டர் பைப்லைன் கனெக்ஷன் வந்துட்டு உங்களுக்கு ஒவ்வொரு சைட்டுக்கும் தனித்தனியா இந்த மாதிரி பைப்லைன் கனெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இபி. ஸோ இபி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆல்ரெடி ஸ்ட்ரீட் லைட்ஸோட வந்துட்டு இபி ரெடியா இருக்கு. ஸோ அதாவது ஒரு வீடு கட்டி செட்டில் ஆக தேவையான எல்லாமே இங்க இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா வாட்டர் டேங்க் இருக்கு. சைடு ஃபுல்லா வாட்டர் பைப் கொடுத்திருக்கனால எல்லாமே கனெக்டடா இருக்கு. ஆமா. சோ ரோடும் சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் தாராளமா நல்ல அகலமான தார்ச்சாலை தான் இது வந்துட்டு. அண்ட் ரோட்டுக்கு பக்கத்துலயே மெயின் ரோடுக்கு பக்கத்துலயே நம்மளோட சைட் இருக்கு. ஸோ ரோட் மேலேயே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பஸ்ஸஸும் நிறைய இந்த பக்கம் போயிட்டு வரது நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். நியர்பையா தான் பஸ் ஸ்டாப்பும் இருக்கு. ஸோ இந்த அளவுக்கு டெவலப்டான சைட்டுன்றனால தான் ஆல்ரெடி எல்லாமே வந்து புக்டு ஆயிருச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 1 BH வந்து ஜஸ்ட் உங்களுக்கு 25 lakhsக்கே வந்து கொடுக்குறாங்க. 2 BH பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் 29 lakhsக்கே கொடுக்குறாங்க. இங்கே பாருங்க கார்லேயே பார்த்தீங்கன்னா அழகாக அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக போட்டிருக்காங்க. ஸோ இந்த காரில் வந்து போட்டிருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னன்னா லோ சிபில் இருந்தாலும் உங்களுக்கு வந்து இங்கே அது லோன் போடுறதுக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணி கொடுத்துட்றாங்க. அதேமாதிரி இப்போ பேங்க்ல தான் வந்து உங்களுக்கு டிரான்சாக்ஷன் இருக்கணும், பேங்க்ல டிரான்சாக்ஷன் இருந்தால் தான் உங்களுக்கு லோன் போட முடியும் அப்படிலாம் இல்லை. நீங்கள் தள்ளுவண்டி கடை இருந்தாலும் சரி, மல்லிகை கடை இருந்தாலும் சரி, உங்களுக்கு இங்கே வந்து லோன் போட்டு அழகாக ஒரு வீடு கட்டி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் எனக்கு வந்து பிடிச்சிருக்குங்க. இங்க பாருங்க நோ ப்ராப்ளம்னே போட்டாங்க. சரிங்களா? 100% உங்களுக்கு பேங்க் லோன் வந்து இங்க இருக்கு. அதாவது வீடுக்கு மட்டும் கிடையாது, நீங்க லேண்ட் வாங்குறீங்க அப்படினாலும் அதுக்கும் வந்துட்டு உங்களுக்கு 100% லோன் ஃபெசிலிட்டி வந்து இவங்க பண்ணி தராங்க. தாராளமாங்க. ஸோ அதே மாதிரி ஆல்ரெடி நம்ம அங்க வந்து சில விஷயங்களை சொல்லியிருப்போம். இப்போ வீடு வந்து பாக்குறீங்க, உடனே புக் பண்றீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு என்ன சொன்னோம், ஃபர்னிச்சர், எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், அதே மாதிரி வந்து உங்களுக்கு வேல்யூ அடாப்டர் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து சொல்லியிருப்போம். இங்கேயும் அதே ஆப்ஷன் வந்து இருக்குங்க நம்ம கோடீஸ்வரன் நகர்ல. ஸோ இங்க வந்து நீங்க உடனே புக் பண்றீங்க அப்படின்றப்போ இந்த ஆப்ஷன்லாம் நீங்க எடுத்துக்கலாம். அதே மாதிரி அந்த ரெண்டலை பத்தி திரும்ப சொல்லிருங்க நீங்க. கண்டிப்பா அதாவது அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். யாருமே தமிழ்நாட்டிலே வந்து இந்த விஷயம் யாருமே பண்ணலங்க. ஏன்னா வந்து இப்போ நீங்க வர்ற வரைக்கும் ஒரு டைம் எடுக்கும். இப்போ இங்க வந்து வீடு கட்டுறீங்க அப்படின்னா ஒரு 5 to 6 months ஆகுது அப்படின்னா அந்த 6 month இப்போ பேசிக்கா ஒரு வீட்டோட வாடகை ஒரு 5,000 வச்சுக்கலாம். சரிங்களா? 6 monthன்றப்போ அதுவே ஒரு 30,000 ஆகுது. அந்த அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா வந்து இவங்களே வந்து கட்டுறீன்றாங்க. நான் கட்டுறீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ்லாம் உங்களுக்கு இருக்குமோ அது எல்லாத்தையுமே வந்து இவங்க ஈஸி பண்ணி கொடுக்கறதுக்காகவே இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த மாதிரி தான் அந்த 5 to 6 months வரைக்கும் நீங்க வந்துட்டு லோனும் வந்துட்டு ப்ராசஸிங் போயிட்டு இருக்கும். ஸோ உங்களோட வீட்டு ரெண்ட்டையும் நீங்க வந்துட்டு பார்க்கணும். அண்ட் இதுக்கும் வந்துட்டு இனிஷியலா ஒரு அமௌண்ட் நீங்க வந்து பே பண்ணியிருப்பீங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு ஃபினான்ஷியலா வந்துட்டு கொஞ்சம் கஷ்டம் இருக்கும் அப்படின்றதுனால தான் ஸோ மந்த்லி வந்துட்டு அந்த ரெண்ட் அமௌண்ட்டை நாங்களே வந்து கொடுத்துட்றோம். ஸோ வீடு வந்துட்டு நீங்க இங்கே ஷிஃப்ட் ஆகிற வரைக்குமே நாங்களே வந்து கொடுத்துட்றோம். 2 months 3 months இல்ல ஒரு 6 months வரைக்குமோ நம்மளே வந்து கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கஞ்சம்பட்டி அப்படின்றது என்னன்னா ஊர். ஸோ இந்த ஊரில் வந்து எல்லாமே இருக்குது. பெட்ரோலுக்காகட்டும், மல்லிகை கடை ஆகட்டும், ஸோ எல்லா ஐட்டமும் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே இருக்குது. நியர்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருந்து எல்லாமே வந்து உங்களுக்கு ஊருக்குள்ளேயே இருக்குதுங்க. ஸோ இங்கேருந்து எங்கே வேணால் ஈஸியாக வந்து நீங்கள் ரீச் ஆகலாம். இப்போ பொள்ளாச்சியை வந்து தனி மாவட்டமாக வேற வந்து கொண்டு வர போகிறாங்க. அப்படின்றப்போ இங்கே இருக்க லேண்டோட வேல்யூவில் எங்கேயோ போகுது. ஏன்னா வந்து தனி டிஸ்ட்ரிக்டாக மாதிரி செய்யணும். எலெக்ஷனுக்கு ஒரு மினிமம் டைம் தான் இருக்கு. ஸோ அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய மேஜிக் வந்து நடக்கும். ஆமா, அப்போ வந்து உங்களுக்கு இங்க தனி டிஸ்ட்ரிக்டா வந்து மாறும்போது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இதோட லேண்டோட வேல்யூ எங்கேயோ போயிடும். ஏன்னா கோயம்புத்தூர்ல இப்போ வந்து பீக்ல போயிட்டு இருக்குது சொல்லலாம், ஜெட்டு வேகத்துல போயிட்டு இருக்குது. ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கூட சொல்லலாம். அந்த 100 ரூபாய் சொல்லுங்க.
கண்டிப்பா. அதாவது அத நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா இப்ப எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு அதாவது இது ஒரு கண் துடைப்பு அப்படின்னு கூட வச்சுக்கலாம். எல்லாருமே என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, நம்ம கோல்டுல தான் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஓடி ஓடி போய் கோல்டு வாங்கி சேர்த்துறதுலயே வந்துட்டு இருக்காங்க. பட் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி கோல்டு அப்படின்றது வந்துட்டு ஒரு 100 ரூபீஸ் ஒரு பவுனே ஒரு 100 ரூபாய் இருந்ததுன்னு வைங்க. இன்னைக்கு வந்துட்டு கோல்டோட ரேட் எவ்வளவோ ஏறி இருக்கு. அந்த 100 வருஷத்துக்கு அப்புறமா 100 மடங்கு ஏறி இருக்கு. 100 மடங்கு ஏறி இருக்கு. அதாவது ஒரு பவுனோட ரேட் வந்துட்டு 1 lakh கிட்ட வந்துருச்சு. அப்போ 100 இயர்ஸ் பேக் வந்துட்டு ஒரு லேண்டோட ரேட் எவ்வளவு? 100 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஏக்கரோடைய விலை பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 100 ரூபாய் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு வந்து உங்களுக்கு 1000 மடங்கு ஏறிடுச்சுங்க. 10 லட்சம் 20 லட்சம்லாம் இல்லை, ஆல்மோஸ்ட் உங்களுக்கு கோடி கணக்கில் பார்த்தீங்கன்னா வந்து மேலதான் வந்து போயிட்டு சரிங்களா. அப்போ உங்களுக்கு லாங் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு லேண்டு தாங்க பெஸ்ட்னு நம்ம சொல்லலாம். லாங் அண்ட் ஃபிக்ஸடான ஒரு நம்ம வந்து ப்ராஃபிட் எடுக்கணும், இது கன்ஃபார்ம்டா நமக்கு வந்துட்டு ஃபியூச்சர்ல இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க லேண்ட்ல மட்டுமே தான் இன்வெஸ்ட் தாராளமாங்க. ஸோ இந்த சைட்ல பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு செம்மண் பூமின்றனால உங்களுக்கு நியர்பை உங்களுக்கு 100 ஃபீட்லேயே உங்களுக்கு நல்லா குடிக்கிற மாதிரி தண்ணி வந்துடும். பின்னாடியே பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ்க்கான பார்க் கொடுத்துருக்காங்க. சுற்றி வந்து ஃபென்சிங் போட்டு நல்லா இருக்கு. ரெண்டாவது என்னன்னா பொள்ளாச்சினாலே அந்த ஒரு தென்னந்தோப்பு அப்படின்றத நம்ம ஃபீல் பண்ணுவோம். நம்ம ஸ்டார்டிங் சொல்லிட்டு இருக்கோம். சுற்றியும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தென்னந்தோப்பு இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இங்கே குடியிருக்கும் போது அந்த ஃபீல்ன்றது நல்லா இருக்கும். நல்ல ஒரு கூலிங்கான பிளேஸாக இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்து 2 மணி ஆகுது, உச்சி வெயிலில் நாங்கள் நின்றுட்டு இருக்கோம். ஆனால் எங்களுக்கு எந்த ஒரு ஹீட்டுமே தெரில, நல்ல சில்லுன்னு இருக்குது. ஸோ தாராளமாக பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே நம்பர் வந்து காண்டாக்ட் பண்ணிட்டு வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 1BH 2BH வீடு வந்து கட்டி கொடுக்குறாங்க. உங்களுக்கு 4 to 5 மந்த்தில் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க. குவாலிட்டியாக தான் கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. இல்லை எங்களுக்கு லேண்டு போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் தாராளமாக நீங்கள் லேண்டாகவும் வந்து வாங்கிக்கலாம். உங்களுக்கு லேண்டுக்குமே 100% பேங்க் லோன். கண்டிப்பாங்க. எல்லாமே உங்களுக்கு புதுமையாக பண்ணிட்டு இருக்காங்க இவங்க. நீங்கள் மிஸ் பண்ணாமல் சீக்கிரமாக இவங்களை காண்டாக்ட் பண்ணிங்க. எங்களுக்கு உடனே குடி வரணும், எனக்கு இப்போதைக்கு வந்து கட்டி போகிற மாதிரி ஐடியா இல்லை, உடனே வந்து குடி வரணும்னாலும் அதுக்கும் வந்து 10 வீடு வச்சுருக்காங்க. இல்லை எனக்கு பிடிச்ச மாதிரி கட்டி கொடுங்க, ஏன் பட்ஜெட்டில் கட்டி கொடுங்க அப்படின்னாலும் அதுக்கும் வந்து இங்கே பிளான் வச்சுருக்காங்க. இல்லை எனக்கு இடம் மட்டும் போதும் அப்படின்னாலும் அதுக்கும் ஆப்ஷன் வந்து இங்கே அவைலபிள் இருக்குங்க. மிஸ் பண்ணாமல் டிஸ்பிளே நம்பரை காண்டாக்ட் பண்ணிட்டு வந்துருங்க. ஸோ கண்டிப்பாக வீடியோ பிடிச்சின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சொன்னடி மீட் பண்ணுங்க. தமிழ் வாகர். பை.